அஜித் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டீசர் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ டீசரை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண வந்து 3 டேட்டை வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த 3 டேட் எப்போ அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. ஏன்னா வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை விட வந்து இந்த திரைப்படம் வந்து 3 மடங்கு அதிகமான மாஸ் சீக்வன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது விடாமுயற்சி திரைப்படத்துல ஓப்பனிங் சீன் வந்து எல்லாரும் எந்திரிச்சு நின்று கட்டினாங்க, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு கொண்டாடினாங்க. அதுக்கப்புறமா வந்து பேர் வரும்போது வந்து பயங்கரமா வந்து கொண்டாடினாங்க. அதுக்கப்புறமா வந்து அஜித் அவர்கள் வந்து மாசான ஒரு டைலாக் வந்து பேசுவாங்க, அஜித் அவர்கள் மாசான ஃபைட் வந்து போடுவாங்க, ஏதாவது ஒரு ஸ்லோ மோஷன் சீன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாற்றம் மட்டுமே வந்து மிஞ்சியது. ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பாஷா ரேஞ்சுக்கு ஒரு பில்லா ரேஞ்சுக்கு வந்து பயங்கரமாக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப 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 ஸ்மாலான ஒரு சர்க்கிள், அதாவது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மாலாகவே எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருந்தாங்க. சொல்லப்போனால் வந்து டிசம்பர் மாதம் இறுதியில் வந்து படத்துக்கான ஷூட் எல்லாமே வந்து முடிக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பித்துட்டு அப்புறமா வந்து இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டம் வந்து அதிகரித்து கொண்டே போனது. சொல்லப்போனா வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் டிசம்பர்ல முடிக்கலாம்னு நினைச்ச ஷூட்டிங் வந்து இப்போ வரைக்குமே வந்து போய்கொண்டு இருக்கு. அதுல வந்து ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதுவும் வந்து அவங்க முடிவு பண்ண தொகை வந்து வெறும் வந்து 180 கோடியில வந்து இந்த திரைப்படத்தை வந்து முடித்து விடலாம் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து 275 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட விடாமுயற்சி திரைப்படத்தை விட 5 கோடி ரூபாய் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு திரைப்படம் வந்து தயாராகி கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட பாடல்களுக்கும் வந்து பிரம்மாண்டத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆல்ரெடி வந்து ஒரு திரைப்படம் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா திரைப்படம் பண்ணிட்டு, அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் திரைப்படம் பண்ணிட்டு, நடுவில் மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்துச்சு பார்த்தீங்களா. அதுக்கு முன்பே வந்து அஜித் கிட்ட வந்து ஒரு கதையை வந்து இந்த கதையை வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அஜித் அவர்கள் ஒரு ப்ராப்பரான ஹிட்டான ஒரு திரைப்படம் கொடுத்துட்டு வா, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே வந்து விஷாலையும் எஸ்ஜே சூர்யாவும் வைத்து மார்க் ஆண்டனி திரைப்படத்தை வந்து பண்ணாங்க. அந்த திரைப்படம் ஒரு பயங்கரமான ஹிட்டு. காமெடி, எமோஷனு, மாசு அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து அந்த திரைப்படத்தில் வந்து இருந்துச்சு. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த திரைப்படம் பெரிய வெற்றி திரைப்படம் அமைந்து அதுக்கப்புறமா வந்து அஜித் கிட்ட வந்து இந்த கதையை வந்து சொல்றாங்க. அஜித் அவர்கள் ஓகே சொல்லிட்டு ஒரு பட்ஜெட்டை வந்து முடிவு பண்றாங்க. இப்போ வந்து அவங்க சொன்ன பட்ஜெட்டோட பல மடங்கு வந்து அதிகரித்து விட்டது. இப்போ வந்து படத்துக்கான அஃபிஷியலான டீசர், அதாவது படத்துக்கான அஃபிஷியலான டீசர் வந்து படக்குள் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான்ல வந்து இருக்காங்க. அதாவது ஆல்ரெடி வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைபான ஒரு சாங் வந்து இருக்கு. அந்த சாங் வந்து நீங்கள் செமையாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தீனா திரைப்படத்திலிருந்து ரொம்ப முக்கியமான சாங் வந்து இந்த ஒரு பாட்டு இந்த ஒரு படத்துக்கு வந்து நாங்கள் வந்து ரீமேக் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து செம்ம வைபாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அப்ப இருந்தே வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் மீது வந்து எதிர்பார்ப்பு பல மடங்கு வந்து அதிகரித்து விட்டது. நாம எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா, குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் சிங்கிளை தான் ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அந்த மாதிரி இல்லாம விடாமுயற்சி திரைப்படத்துக்கு என்ன மாதிரி விஷயம் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்ப வந்து படக்குழு வந்து ஃபாலோ பண்ண போறாங்களாம். விடாமுயற்சி திரைப்படத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டைரக்டா வந்து படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. என்னைக்கு வந்து படம் வந்து அஃபிஷியலா ரிலீஸ் ஆகுமோ அந்த டேட் வந்து ரிலீஸ் டேட்டோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இங்க வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டா ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே வந்து படத்துக்கான ஒரு கிளிம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம், அந்த கிளிம்ஸ்ல இருந்து படத்துக்கான அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குள்ள வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து இப்போ கிளிம்ஸுக்கான ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து பிப்ரவரி 14 தான் பிளான் பண்ணாங்க. பிப்ரவரி 14 அஃபிஷியலாக வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து பண்ணாங்க. ஆனால் வந்து அவங்க சொன்ன டேட்ல வந்து எடிட்டிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்க முடியாததால் வந்து இந்த ஒரு கிளிம்ஸ் வந்து தள்ளி வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் ஒர்க் வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து அந்த ஒரு டீசரை, அதாவது பொதுவாக வந்து டீசரை வந்து டைரக்டா வந்து கட் பண்ண மாட்டாங்க, அது வந்து ஒரு ரஃபான கட் பண்ணிட்டு வேற ஒரு மியூசிக்கை வச்சு ரஃபான கட் வந்து பண்ணுவாங்க. அந்த டப்பிங்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு டீசர் வந்து ஜிவி பிரகாஷ் கிட்ட கொடுப்பாங்க, மியூசிக் டைரக்டர் கிட்ட கொடுப்பாங்க. மியூசிக் டைரக்டர் வந்து அந்த டீசருக்கு ஏற்ற மாதிரி கத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் வந்து போடுவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து போய்கொண்டு இருக்கு. இதை உறுதிப்படுத்துற விதமாக வந்து அஃபிஷியலாக வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து ஆரம்பிக்கிறேன்,
கடவுளோட வாழ்த்து வந்து எனக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்து அஃபிஷியலாக வந்து ட்விட்டர் பேஜில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த டீசருக்கான ஒர்க்கை வந்து இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த டீசர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்று வந்து February 18, 19, 20. அதாவது வந்து நம்ம அஜித் அவர்களை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 டேட்டில் வந்து அவர் ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து எந்த ஒரு அப்டேட்டாலும் கொடுப்பாங்க. விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் டீசர் கூட வந்து அந்த ஒரு புதன்கிழமை வந்து வந்தது. இந்த ஒரு சென்டிமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எப்பயும் வந்து ஃபாலோ பண்ண போறாங்களாம். அடுத்த வாரம் வந்து வியாழக்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாட்கள் வந்து இந்த டீசர் வந்து வரப்போகிறது. மேபி வந்து இதுக்கு முன்பே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கும் தகவல் என்னன்னா இந்த 3 நாட்கள். இதுக்கான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா மேபி இந்த சண்டே வந்து ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து மைத்ரி மூவிஸை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ப்ராப்பரான ப்ரொமோஷன்லாம் அவங்க பக்காவாக வந்து இருப்பாங்க. அதனால் வந்து இந்த ஒரு டைட்டில் டீசர் இந்த ஒரு டீசர் வந்து எந்த ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் விடாமுயற்சி டீசர் ரிலீஸ் பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து சண்டே அப்படின்னா மண்டே வந்து இதுக்கான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அஃபிஷியலாக வந்து புதன், வியாழன் இல்லை வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள்ல ஒரு நாள் வந்து நமக்கு குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டீசர் வெளியாக போகுது. இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பா வந்து சூர்யா ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ரெட்ரோ திரைப்படத்தோட ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் வந்து ரிவீல் ஆகிவிட்டது அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். அதாவது ரெட்ரோ திரைப்படத்துக்கு சூர்யா ரசிகர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த திரைப்படம் வந்து வழக்கமான சூர்யா திரைப்படம் மாதிரி இல்லாம கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான திரைப்படம். சூர்யா திரைப்படம்னாலே வழக்கமா ஒரே மாதிரி இருக்காம டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் வைஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். அந்த டிஃப்ரெண்டான திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது லவ் வித் வந்து கமர்ஷியல், அதே சமயம் வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ வந்து இந்த திரைப்படத்தில் சூர்யா அவர்களோட கதாபாத்திரத்தை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது நாளைக்கு February 13 ஸோ வந்து February 13 அஃபிஷியலாக வந்து ரெட்ரோ திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாக போகிறது. நாம் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி தான் வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஒரு லவ் ட்ராக்காக மட்டுமே வந்து இல்லாமல் ஒரு லவ் வித் வந்து ஒரு ஸ்லோவான ஒரு மேஜிக்கான ஒரு ட்ராக்காக வந்து இருக்க போகிறது. நாட் ஓன்லி லவர்ஸ், கம்ப்ளீட்டாக வந்து எல்லா சென்டர் ஆடியன்ஸ்க்கும் வந்து இந்த ஒரு லவ் சாங் வந்து பிடிக்க போகிறது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சூர்யா அவர்கள் கெரியரில் வந்து இந்த ஒரு லவ் சாங் வந்து ஒரு பயங்கரமாக வந்து எல்லாத்துக்கும் வந்து ரீச் ஆக போகிறது. லவ்வர்ஸுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து ரீச் ஆக போகிறது. அந்த மாதிரி ஒரு சாங்காக தான் வந்து சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து உருவாக்கி இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும், இன்னொரு புறம் வந்து இந்த சூர்யா அவர்களோட கேரக்டர், அதாவது இந்த திரைப்படத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் வந்து 3 கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி வந்து படத்தோட ரெட்ரோ திரைப்படத்தோட அஃபிஷியலான டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் ஆனது. இந்த டைட்டில் டீசர் வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். இதுல வந்து ஒரு அப்பா கேரக்டர் விண்டேஜ்ல ஒரு கேங்ஸ்டரா இருக்க சூர்யா வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மகன் கேரக்டர், இந்த ஒரு பிரசன்ட் போர்ஷன்ல வந்து லவ் பண்ற ஒரு மகன் கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஓகே, 2 சூர்யா வந்து இந்த திரைப்படத்துல இருக்காங்க அப்படின்லாம் நாம வந்து நினைத்து கொண்டிருப்போம். ஆனா அது வந்து கிடையவே கிடையாது. இந்த திரைப்படத்துல வந்து சூர்யா அவர்கள் வந்து 3 கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த 3வது கதாபாத்திரம் என்ன அப்படிங்கிற செய்தியும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து எல்லாரும் நினைத்து கொண்டு இருப்பது என்னன்னா சூர்யா அவர்கள் வந்து 3 சூர்யா 3 பேர் வேற பேர் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது கிடையாது. விண்டேஜில் வந்த சூர்யா அவர்கள் வந்து அது வந்து ஒரு அப்பா கேரக்டர் தான். அதுக்கப்புறம் பிரசன்ட்ல ஒரு சூர்யா வந்து மகன் கேரக்டர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ரெண்டுத்துக்கும் இல்லாம ஒரு சூர்யா கேரக்டர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து 3வது ரோலான்னு கேட்டா 3வது ரோல் வந்து கிடையாது. இது வந்து 3வது கெட்டப், சொல்லப்போனா இந்த 2வது கெட்டப் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த 2 ரோல் வந்து வேற சூர்யா. ஆனா வந்து இப்போ வந்து பிரசன்ட்ல இருக்காங்க சூர்யா பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்காம, அதுதான் வந்து ஒரு முக்கியமான பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பிளாஷ்பேக் தான் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ரிவீல் பண்ணாம பத்திரமா வந்து வச்சிருக்காங்களாம். ஸோ அந்த ஒரு சூர்யா தான் வந்து 3வது ரோல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு சூர்யா வந்து எந்த இடத்துலயுமே ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ரொம்ப தெளிவா வந்து இருந்திருக்காங்க. ஆனாலுமே வந்து நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா, அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி என்ன அப்படிங்கிற விஷயத்த தேடி கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி வந்து அந்த ஒரு சூர்யாவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிமிஷம் காட்சிகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது பிளாஷ்பேக் காட்சிகள் மாதிரி வந்து போயிட்டு ஆனால் வந்து அது பிரசன்ட்ல நடக்கும் தான். ஸோ கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஆனால் வந்து 3வது சூர்யா வந்து இருக்காங்க. ஸோ வந்து ஒரு பங்கமான சூர்யா வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 13 ஆஃபிஷியலாக சாங்கும் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. அதுலேயும் மேபி வந்து ஏதாவது சின்னதாக ஹிண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யாரையாவது அந்த ஒரு சூர்யா கதாபாத்திரத்தை பார்ப்பதற்கு வெயிட் பண்றீங்க, முக்கியமாக ரெட்ரோ திரைப்படத்தை பார்க்க வெயிட் பண்றீங்க.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் திரைப்படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஜெயிலர் திரைப்படத்துல இருந்து இவர் வந்து கேமியோ ரோல் வந்து பண்ண போறாங்களா? கண்டிப்பா வந்து ஜெயிலர் திரைப்படம் 1000 கோடிக்கு மேல வந்து வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஜெயிலர் முதல் பாகம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா அமைந்தது. இந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமா அமைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் இதுதான். காரணம் சொல்ல மிக முக்கியமான காரணம் வந்து இந்த திரைப்படத்துல வந்து நாம யாருமே எதிர்பார்க்காத வேற ஸ்டார், அதாவது ஹிந்தி, நார்த் இந்தியா, அதுக்கப்புறம் மலையாளம், கன்னடம், இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டார்ஸ் வந்து கேமியோ ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து நார்மலான கேமியோ ரோலா இல்லாம படத்துக்கான டர்னிங் பாயிண்டான ஒரு கேமியோ ரோலா இருந்துச்சு. அதே சமயம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எந்த அளவுக்கு மாஸ் சீக்வன்ஸ் வந்து கொடுத்தாங்களோ, இவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் வந்தாலுமே இவங்களுக்கும் வந்து அதே அளவு மாஸ் சீக்வன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதனால அந்த ஒரு கேமியோ ரோல் அதிகமாக பேசப்பட்டு, அந்த ஒரு காட்சிகள் அதிகமாக பேசப்பட்டு ஒரு பயங்கரமான வெற்றி திரைப்படமா ஜெயிலர் திரைப்படம் வந்து அமைந்தது. இப்போ வந்து ஜெயிலர் 2வது பாகம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கடந்த ஒரு 3 திரைப்படங்களா இந்த ஒரு விஷயத்தை வழக்கமாக தான் வந்து வைத்துக் கொண்டு இருக்காங்க. என்னோட திரைப்படத்துல வந்து கேமியோ ரோல் வந்து இருக்கணும், முக்கியமா வந்து தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து நான் வந்து தமிழ் சினிமாவுக்கு பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தெளிவா வந்து இருக்காங்க. அப்படி வந்து 1000 கோடி வந்து பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து வேற நடிகர்கள், முக்கியமா பேன் இண்டியா ஸ்டார்கள் வந்து கேமியோ ரோல் பண்ணா அது வந்து 1000 கோடி பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சூப்பரா வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால வந்து போன வேட்டையன் திரைப்படத்துல கூட வந்து அமிதாப் பச்சனை வந்து நடிக்க வச்சிருக்காங்க. ஆனா வந்து அந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகல. இப்ப வந்து ஜெயிலர் 2வது பாகத்திலயும் நிறைய கேமியோ ரோல் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து தமிழ்ல இருந்து ஒருத்தர் வந்து கன்ஃபார்ம் ஆகி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒருத்தர் வந்து கன்ஃபார்ம் ஆகி இருக்காங்க. அதுதான் வந்து சூப்பரான விஷயம். ஃபர்ஸ்ட் யாருன்னா பாலையா, அதாவது வந்து நாம எல்லாருமே பார்த்திருப்போம். இப்போ கூட வந்து தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பகவத் கேசரி திரைப்படத்தோட ஹீரோ தான். அவர் வந்து ஜெயிலர் 2வது பாகத்துல வந்து கேமியோ ரோல் வந்து பண்ண போறாங்களா? கண்டிப்பா வந்து அவருக்கு வந்து ஒரு பக்காவான கேமியோ ரோல் வந்து ஜெயிலர் 2வது பாகத்துல வந்து அந்த ஒரு ரோல் வந்து இருக்கும். இது கூட ஓகே. இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. தமிழ்லயும் ஒருத்தர் வந்து ஜெயிலர் 2வது பாகத்துக்கு வந்து கேமியோ ரோல் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வேற யாரும் கிடையாது, நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களோட மருமகனான தனுஷ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வந்து வாண்டடா வந்து தனுஷ் அவர்களை பண்ண வைக்கணும் அப்படிங்கிற முடிவுல வந்து இருக்காங்களாம். ஏன் தனுஷை பண்ண வைக்கணும்? தமிழ் சினிமால எத்தனையோ நாயகர்கள் வந்து இருக்காங்களே, அவங்க பண்ண இன்னுமே வந்து நல்லா இருக்குமே, எந்த ஒரு கஷ்டமும் மன கஷ்டமும் இல்லாம ஜாலியா வந்து பண்ணுவாங்களே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குள்ளுமே இருக்கும். வந்து நீங்க வந்து ரஜினியை எடுத்துக்கோங்க, சரி விஜய் எடுத்துக்கோங்க, அஜித் எடுத்துக்கோங்க, கமல் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாருமே வந்து தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்டார், இந்தியா அளவிலும் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார். இவங்கெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஸ்டார்ஸ் இவங்களாம். ஆனா தனுஷை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் இந்தியா அளவுல மட்டும் இல்லாம உலகெல்லாம் வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டாரா வந்து வளம் வந்து கொண்டு இருக்காங்க. முக்கியமா வந்து ஹாலிவுட்லயும் வந்து நிறைய திரைப்படத்தை சைன் பண்ணி நடித்து கொண்டு இருக்காங்க. அதே சமயம் பாலிவுட்லயும் கலக்கி கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்டரை வந்து முக்கியமா வந்து உலகம் தரம் வாய்ந்த ஒரு பாப்புலரான ஆக்டரை வந்து ஜெயிலர் 2வது பாகத்துல வந்து நடித்தா அந்த ஜெயிலர் 2வது பாகத்தோட பிசினஸ் வந்து பயங்கரமாவே இருக்கும் ஓவர்சீஸ்ல. அது மட்டும் இல்லாம ஜெயிலர் 2வது பாகத்தோட ப்ரொமோஷனும் வந்து ஓவர்சீஸ்ல சூப்பரா பண்ணுவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்கப்படுகிறது. இது வரைக்குமே ஜெயிலர் 2வது பாகத்துல இவங்க 2 பேருமே வந்து கன்ஃபார்ம் ஆகி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவங்க 2 பேரும் தாண்டி இனிமே வந்து நிறைய ஸ்டார்ஸ் வந்து இதுல வந்து நடிக்க வைப்பதற்கான பிளான் வந்து போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமா வந்து இதை விட பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்து நடிக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து கிடைச்சிருக்கு. அப்பனா வந்து ஜெயிலர் 2வது பாகம் எந்த அளவுக்கு மாசா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினைத்து பாருங்க. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் வந்து ஒரு 3 மாதத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகிறது. இப்ப வந்து கூலி திரைப்படத்தோட 75% ஆஃப் ஷூட் வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிவடைந்து இருக்கு. இனிமே வந்து ஒரு 25% ஆஃப் ஷூட் வந்து இருக்கு. அந்த 25% ஆஃப் ஷூட் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு அப்புறம் வந்து உடனே ஜெயிலர் 2வது பாகத்தை ஒர்க் பண்ணுவதற்கான பிஸி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்க. அடுத்த வருடம் கோடை விடுமுறைக்கு ஜெயிலர் 2வது பாகத்தை கொண்டு வருவதற்கான பிளான்லையும் வந்து இருக்காங்க. இதுக்கு முன்பு வந்து பொங்கலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஆனா வந்து ஷூட்டிங் வந்து கண்டிப்பா அதுக்குள்ள முடியாது, அதனால இனிமே வந்து டேட் வேணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அடுத்த வருடம் வந்து கோடை விடுமுறைக்கு கொண்டு வர பிளான்ல வந்து இருக்காங்க. இதனால வந்து ஜெயிலர் 2வது பாகம் கண்டிப்பா வந்து 1000 கோடி வசூல் வந்து அடித்து விடும் அப்படின்னு சொல்லி ரசிகருக்கு சமயகர எதிர்பார்த்து காத்து இருக்காங்க. இன்னைக்கு வந்து நாம வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அபிஷியலான டீசர் வந்து எப்ப ரிலீஸ் ஆக போகிறது, அதுக்கான ஒர்க் வந்து எப்படி போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசணும். அதுக்கப்புறமா வந்து ரெட்ரோ திரைப்படத்துல வந்து சூர்யா அவர்கள் 3 கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அந்த 3 கதாபாத்திரம் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து நம்ம ஜெயிலர் 2வது பாகத்துல வந்து நம்ம யாரெல்லாம் கேமியோ ரோல் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். இந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்ன?